त्रिभुवन सरसाभ्याम दीप्तभूषा पदाभ्याम दृशितरुषि शिशिराभ्याम दिव्यलीला कुलाभ्याम आचरण चरणाभ्याम अद्भुताभ्याम पदाभ्याम कृष्णामयमयमनुगोचत् வேணுராஜாதி தேவகாம். நாராயணியத்துல பகவான் பிரம்மாவுக்கு வைகுண்ட ரூபத்தினுடைய தரிசனத்தை எப்படி அளிக்கிறார்? அவர் பிரம்மா அனுபவிச்ச வைகுண்டத்தை நாராயணியத்துல பட்டத்திரி பார்க்கக்கூடிய பார்வையில் அங்க எதெல்லாம் இல்லைன்னு பிரம்மாவோட சேர்ந்து இவரும் அனுபவிச்சுட்டு போகக்கூடிய அழகுல 7வது தசகத்துல 5வது ஸ்லோகத்தை பட்டத்திரி ஆரம்பிக்கிறதுக்கு தயாராயின்னு இருக்கார். நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலும் ஸ்ரீ ருக்மிணி சத்யபாமா சமேத நவநீத கிருஷ்ண சுவாமி திருக்கோயில். கும்பகோணத்திலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்திலேயும் வலங்கைமான் பாபநாசம் சாலையிலே வலங்கைமானிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய சந்திரசேகரபுரம் என்ற ஊரிலே இந்த திருக்கோயிலானது அமைந்திருக்கின்றது என்பது நமக்கு தெரியும். அங்கே உள்ளே நுழைந்து இப்போது நாம் வலம் வரும் போது இங்கு அழகாக ஆஞ்சநேயனுடைய தனி சன்னதியை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இதோ அனுமாருக்கென்று தனி சன்னதி, சிறிய ஒரு விமானமும் உள்ளது. அந்த விமானத்திலே சுதை வடிவிலே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, சீதை பிராட்டி, லக்ஷ்மணர், அவர்களோடு சுதையிலே அனுமான் அவர்களை பார்த்து தரிசித்தவாறு அமர்ந்த திருக்கோலத்திலே இருக்கக்கூடிய தரிசனத்தை அடைந்து சன்னதியிலே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயனுடைய தரிசனம். ஆம், இங்கு ஆஞ்சநேயன் வீர ஆஞ்சநேயராக மூலவர் நமக்கு கம்பீரமாக காட்சியளிக்கின்றார். அதோ அவருடைய ஒரு திவ்ய கஸ்தமானது, அதாவது ஒரு கையானது நம்மை நோக்கி அபய கஸ்தமாக நீங்கள் கவலையை அடைய வேண்டாம், ஸ்ரீராமனை தியானியுங்கள், உங்களுக்கு அனைத்தையும் நான் அளிக்கின்றேன் என்று ஸ்ரீ ராமராம ராமேதி ரமே ராமே மனோரமே என்று கூறுபவர்களுக்கு அபயத்தை அளிக்கக்கூடிய ஹஸ்தம். மற்றொரு கையிலே கதை போல சௌகந்திகா புஷ்பத்தை இவர் தாங்கிக் கொண்டிருக்க, இவருடைய அழகான நீண்ட வாளானது தலைக்கு மேல் ஒரு சிறிய மணியை கட்டிக்கொண்டு நமக்கு சேவையை அளிக்கின்றது. இதோ அவர் வீர ஆஞ்சநேயனாக இருப்பதால் எந்த சமயத்திலேயும் தன்னுடைய வீரத்தை ராமனுடைய பக்தர்களுக்கு இடையூறை தான் விளைவிப்பவர்களுக்கு அவர்களுக்கு இடையூறை விளைவிப்பதற்காக தன்னுடைய திருவடியை முன்னும் பின்னுமாக வைத்துக் கொண்டு அழகான சேவையை அளிக்கக்கூடிய அவரை தரிசித்து வீர ஆஞ்சநேயனுடைய திவ்ய தரிசனத்தோடு சற்றே திரும்பினோமே ஆனால் இங்கு அழகான ஒரு உற்சவ மூர்த்தி. ஆம், வரம் தரும் வரதனாக வரதா வரதா என்று பட்டத்திரி பல இடங்களிலே நாராயணியத்திலே குருவாயூரப்பனை எவ்வாறு அழைத்தாரோ அதே ரூபத்தோடு நின்ற திருக்கோலத்திலே இங்கு காட்சியளிக்கின்றாராம். அதாவது இந்த திருக்கோயிலிலே ஒரு மூலவர், அவர் லட்சுமி நாராயணர், 2 உற்சவ மூர்த்திகள், ஒருவர் வரதராஜ பெருமாள், மற்றொருவர் நவநீத கிருஷ்ணனாக நாம் பின்னால் தரிசிக்க இருக்கின்றோம். இதோ வரதராஜ பெருமாளுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைகின்றோம். நின்ற திருக்கோலம், சதுர்புஜம், சங்கு, சக்கரம், தன்னுடைய ஒரு ஹஸ்தமானது நமக்கு அபயத்தை அளிக்கக்கூடிய அபய ஹஸ்தமாகவும் மற்றொரு கஸ்தமானது கதையை தாங்குவது போல அழகாக நமக்கு காட்சியளிக்க, கிரீடத்தை தான் சார்த்திக் கொண்டு உயர்ந்த திருவடி தரிசனத்தையும் நமக்கு இதோ வரதராஜ பெருமாள் அளிக்கக்கூடிய உற்சவ மூர்த்தியான அவருடைய தரிசனத்தையும் நாம் அடைந்து நாராயணியத்திற்கு குருவாயூருக்கு செல்வோம். பட்டத்திரியும் தயாராகிவிட்டார் 7வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தை ஆரம்பிப்பதற்காக. குருவாயூரப்பா, வைகுண்டத்திலே தரிசிக்க ஆரம்பித்த பிரம்மாவுக்கு அங்கு இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் கண்ணில் பட்டது. அடுத்ததாக உன்னுடைய திவ்ய தரிசனத்தை அடைவதற்கு முன் அங்கு இருக்கக்கூடிய நித்திய சூரிகள், பரமபதநாதனாக நீ இருக்கக்கூடிய உன்னுடைய உலகம், இவற்றை எவ்வாறு அவர் தரிசிக்க ஆரம்பித்தார்? யஸ்மின் நாம சதுர்புஜா கரிமணி சியாமாவதாத் விஸ்வம் நானாபூஷண ரத்னதீபித திசோம் ராஜத்விமானாலயாகாம் பக்தி பிராப்த ததா விதோல்நத பதாம் திவ்யந்தி திவ்யா ஜனகாம் தத்தே தாம நிரஸ்த சர்வ சமலம் வைகுண்ட ரூபம் ஜெயதே. குருவாயூரப்பா, வைகுண்ட லோகத்தினுடைய அழகு இருக்கே,
அங்க இருக்கக்கூடிய ஒத்தொத்தருமே நீதான் சதுர்புஜத்தோட இருக்கேன்னு நான் நினைச்சிருந்தேன் இத்தனை நாளா. இப்ப பிரம்மாவோட போய் நாராயணியத்துல கண்ண மூடிண்டு குருவாயூர்ல நீ அவருக்கு அளிக்கக்கூடிய தரிசனத்தை இந்த ஸ்லோகத்துக்காக நான் சிந்தனை பண்ணி பார்த்தேன்னு சொன்னா, எல்லா விதமான பாவத்தை நீக்கக்கூடிய உலகமாக அது இருக்குன்றதுல ஆச்சரியம் இல்ல. அங்க இருக்கக்கூடியவாள்லாம் நித்திய ஜீவர்களாக இருக்கா. மறுபடியும் வைகுண்டத்தை அடைஞ்சவாளுக்கு நச்ச புனராவர்த்தத்தே, கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லைன்ற ஒரு உலகமாக இருக்கு. அங்க இருக்கிறவாளுக்கு மறுபடியும் பிறப்பு இல்லை. சொர்க்கத்துக்கு இந்திரனுடைய உலகத்துக்கோ பிரம்ம உலகத்துக்கோ போனவாளுக்கு தான் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜனரே சயனம்னு உலகத்துல கீழே இறங்குறது இருக்குமே தவிர, மேல உன்னுடைய உலகத்தை அடைஞ்சவா நித்திய ஜீவர்களாக இருக்கா. அவளுக்கு நித்திய சூரிகள்னு இன்னொரு பேரையும் நம்ம சொல்றோம். அவளுடைய தரிசனம் எல்லாம் எதிர போயிட்டே இருக்கா. பிரம்மா பார்த்துட்டே போயிட்டு இருக்கார். அவள்லாம் எப்படி இருக்கான்? 4 கைகள் அங்க வசிக்கக்கூடிய ஒத்தொத்தருக்கும் இருக்கான். தனக்கு இருக்கிற சதுர்பூஜத்தை அங்க இருக்கக்கூடிய நித்திய சூரிகளுக்கும் கொடுத்திருக்கார். அது மாத்திரம் இல்ல, இந்திர நீல மணி போல அழகான மாலைகளை எல்லாம் நீ எவ்வளவு திருவாபரணங்களை அழகா போட்டுப்பையோ அதெல்லாம் அவளுக்கும் நீ கொடுத்திருக்க போல இருக்கு. அது போல திவ்யமான ஆபரணங்களை சாத்தின்றதுனால என்னாச்சு? சூரியவனோட பிரகாசமாக நானா பூஷணம் ரத்னதீபிததிசோ ராஜத்விமானாலயகா. ஸ்லோகத்தை பார்க்கும் போது ஏதோ வைகுண்டத்துல இருக்கிற பகவான் அவர் வர்ணிக்கிற மாதிரி நமக்கு இருக்கும். அர்த்தத்தை ஆழ்ந்து நம்ம பார்த்தோத்தான் பகவான் அவர் வர்ணிக்கல. அந்த வைகுண்டத்துல இருக்கக்கூடிய நித்திய சூரிகளை கூட அவ்வளவு குறை இல்லாம வச்சிருக்காளாம். அவ 4 கைகளோட இருக்கா. இந்திர நீலமணியை போட்டு இருக்கா. சூரியனை விட ஒளிமிக்கவர்களாக இருக்கா. சாந்தமான முகம் படைத்தவர்களாக இருக்கா. பொறாமை இல்ல அவளுக்கு. ஒத்தருக்கொத்தர் ஒரு வேற்றுமை இல்ல. எல்லாரும் பிரேம பக்தியோட இருக்கா. இப்படிப்பட்டவா எப்படி வரான்னா அந்த வைகுண்டத்துக்குள்ளேயே ராஜத்விமானாலயகா. பிரம்மா ஒத்தர் தான் நடந்து பார்த்துட்டே போயிட்டு இருக்காரா. எதிர வரவா ஒத்தருக்கும் பகவான் ஒரு விமானத்தை கொடுத்திருக்காரா. வைகுண்டத்துக்குள்ளேயே அவ நடக்க கூடாதுன்னு அவ்வளவு கருணை. அந்த விமானத்துல ஏறி உட்கார்ந்து பகவான் கூட கருடன் பேர்ல தான் வரார். இவாளுக்கெல்லாம் ஒரு தங்க விமானத்தை கொடுத்திருக்கா. அதுல ஏறி உட்கார்ந்து சதுர்புஜங்களோட பகவன் நாமத்தை ஸ்மரணம் பண்ணா கூட ஒத்தருக்கு கூட நமக்குத்தான் இந்த தங்க விமானம் கிடைச்சிருக்கு. உலகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் 2 கை தான், நமக்கு 4 கை கிடைச்சிருக்கு. இந்த இந்திர நீலமணி எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்ற ஒரு துளி சிந்தனை கர்வம் கூட அவளுக்கு இல்ல. அப்படி இருந்தா அவள்லாம் குருவாயிருப்பா வைகுண்டத்துல இருக்க முடியுமா? எங்களோட பூலோகத்துல தானே வந்து கீழே பிறந்திருப்பா. எந்த விதமான சிந்தனையும் இல்லை. அப்போ அவர்களுக்கு எதனால இதெல்லாம் அளிக்கப்பட்டதுன்னா வைகுண்ட ரூபம் அப்படின்றதுக்கு ஒரு மரியாதை இருக்கணுமோனோ அதைத்தான் இவர் சொல்றார். அத வைகுண்டத்துக்குன்னு ஒரு பெருமையானது இருக்கணும். உன்னுடைய உலகத்துல இருக்கிறவா சாதாரணமா இருக்க முடியாத. ஒண்ணுல ஒரு 1/4 பங்காவது அந்த ஆடை அலங்காரங்கள்ல அந்த கம்பீரத்துலவா இருக்க வேண்டாமா? நீ அப்படி இருக்கைய பரமபத நாதனாக அழகாக ஒரு பெரிய ஆசனத்துல உட்கார்ந்து ஆதிசேஷன் உனக்கு மேல கொடைபிடிக்க ஒரு திருவடியை மடக்கிண்டு ஒரு திருவடியை தொங்க விட்டு ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி சமேதனாக உலகத்தை எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய எத்தனை பிரம்மாவை நீ படைச்சிருப்ப, எத்தனை பேரை சிருஷ்டி பண்ணிருப்ப, எத்தனை பேருக்கு நீ நிர்வகனாக இருக்க, எத்தனை பேருடைய அசைவ நீ மேல உட்கார்ந்தே நீ எல்லாரையும் அடக்கி ஆண்டு இருக்க. அப்படிப்பட்ட உனக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜ கம்பீரம் இருக்கும். அந்த கம்பீரம் குறையாம நீ பரமபதநாதனாக இருக்கக்கூடிய ஒரு உலகத்துல அங்க உன்னோட வாழக்கூடியவாள்லாம் சாதாரணமா இருந்தா உள்ள நுழைஞ்சு வரவாளுக்கு எப்படி இருக்கும்? அதனால உன்னுடைய கம்பீரத்திற்கு ஏற்றாற் போல அவர்களுக்கும் நீ ஒரு விமானம், 4 கைகள், ஆடை அலங்காரங்கள், சாந்தமான முகம்னு யஸ்மின் நாம சதுர்புஜா கரிமணி ஷாமாவதாத்விதோ நானாபூஷண ரத்ன தீபிததிசோ ராஜத்விமானாலயகாகம். இவ்வளவு இருந்து கூட அவளுக்கு என்ன இருக்குன்னார் பட்டத்ரி. பக்தி பிராப்த ததா விதோன்னதபத திவ்யந்தி திவ்யா ஜனகாம் தத்தே தாம நிரஸ்த சர்வ சமலம் வைகுண்ட ரூபம் ஜெயேத். ஸ்லோகத்தை முடிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாராம்.
ஒளிரும் விமானங்கள், நித்தியசூரிகள், சுத்த சத்வரூபியாக இருக்கா, பக்தி பாவத்தோட இருக்கு, அவளுக்கு பாவங்கள்லாம் போறது. இப்படிப்பட்ட இந்த ரூபத்தோட இருக்கான்ற இந்த ஸ்லோகத்தோட பொருளை யார் கேட்கிறாளோ குருவாயூரப்பா, அவர்களுடைய பாவத்தையும் நீ போக்கணும்னு நமக்காக இந்த ஸ்லோகத்துல முடிக்கிற சமயத்துல பிரார்த்தனை பண்றாராம். இப்படிப்பட்ட ஒரு உத்தமமான ஒரு அழகோட இருக்கக்கூடிய தத்தே தாமனிரஸ்த சர்வசமலம் வைகுண்ட ரூபம் ஜெயேத். வைகுண்ட ரூபம் நான் பார்த்தேன்னு ஸ்லோகத்தை முடிக்கல, அழகான பதம் வைகுண்ட ரூபம் ஜெயேத். அப்படிப்பட்ட உன்னுடைய வைகுண்டமானது நன்றாக வெற்றியுடன் விளங்கட்டும் அப்படின்னு பல்லாண்டு பாடி முடிக்கிறாராம். பெரியாழ்வார் பகவானுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திந்தோள் மணிவண்ணான்னு பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினார். அவருடைய பொன்னான ஆண்டாள் கண்ணனை எதிர உட்கார வச்சுண்டு அன்னி உலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்னங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ன சகனமுதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எறிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றின்னு அவளும் பல்லாண்டு பாடினான். அவர்களுக்கு பின்னாடி கால விசேஷத்தினால பட்டத்திரை வந்ததுனால இந்த வைகுண்ட லோகம்னு இதெல்லாம் வர்ணிச்சாரோன்னு இவருக்கு பயம் வந்துருத்தான். நாம பாட்டுக்கு நாராயணியத்துல இந்த தசகத்துல பிரமாதமா எல்லாருக்கும் தெரியற மாதிரி வைகுண்டத்துல இப்படி இருக்கு அப்படி இருக்கு, யாருக்குமே பொறாமை இல்ல, எல்லாரும் நாலு கையோட இருக்கா. அவாவாளுக்கு பகவான் ஒரு விமானத்தை கொடுத்திருக்கார், இந்திர நீலமணி போல மாலையை போட்டு இருக்கா, ஒத்தருக்கும் எந்த விதமான கவலையும் இல்லைன்னு நாம பாட்டுக்கு வர்ணிச்சுட்டு போறமே. இத கேட்கிறவா யாராவது குருவாயூரப்பா இப்படிப்பட்ட உலகமான உன்னுடைய வைகுண்டத்துக்கு திருஷ்டி போற்ற போறாளே, கண்ணெச்சில் பட்டுட போறதே, நான் இதை சொல்லி இருக்க கூடாதோ, இருந்தாலும் சொல்லாம எப்படி இருக்கிறது, பிரம்மா பார்த்ததை நான் வர்ணிக்கணுமே, பரவாயில்ல அந்த திருஷ்டி தோஷம் ஏற்பட்டிருந்தா கூட பெரியாழ்வார் போல அவர் உனக்கு பல்லாண்டு பாடினார், சங்கு சக்கரத்துக்கு பல்லாண்டு பாடினார், அந்த மகாலட்சுமிக்கு பல்லாண்டு பாடினார். ஆனா நான் நாராயணியத்துல தத்தே தாம நிரஸ்த சர்வ சமலம் வைகுண்ட ரூபம் ஜெயேத். உன்னுடைய வைகுண்டமானது மங்களகரமாக எந்த விதமான ஒரு கவலையும் இல்லாமல் அழகாக விளங்கட்டும்னு பகவான் இருக்கக்கூடிய வைகுண்டத்துக்கு பல்லாண்டு பாடிய பெருமையை நாராயணியத்துல இந்த ஸ்லோகத்துல பட்டத்திரி அடைகிறார். அதோட அழகான தமிழ் பாசுரம், ஒத்தனார் கரங்கள் இந்திரமணி போல் ஒளிர் நீலவண்ணம் நாற்றிசையும் ரத்தின ஒளியில் ஏசுசை அணிகள் இலகொலி விமானமாறு வாழ்வு பக்தியார் பெற்ற மந்தர்கள் உரையும் பதமது பாவங்கள் மாற்றும் உத்தமதானம் நின்னுடைய இருக்கை உயரிய வைகுந்தம் வாழ்க உயரிய வைகுந்தம் வாழ்க என்று இந்த ஒரு ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரியானவர் பூர்த்தி செய்கிறார். அடுத்த ஸ்லோகத்தை அவர் எவ்வாறு ஆரம்பிக்கிறார் என்ற ஒரு வைபவங்களை இதே திருக்கோயில்ல அமைந்திருக்கக்கூடிய நவநீத கிருஷ்ணன் உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் தொடர்ந்து கேட்கலாம்.